ஒரு செய்தி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அமேதியில் ராகுல் காந்தி பின்னடைவு என்ற தகவல் தற்போது வந்திருக்கிறது. அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அமேதி மற்றும் வயநாடு ஆகிய தொகுதிகள். உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி பின்னடைவு என்ற தகவல் வந்திருக்கிறது. தபால் வாக்குகள் முடிந்து தற்போது வந்திருக்கின்ற தகவல் இது. ராகுல் காந்தி முதலில் முன்னிலை இருந்தால் தற்போது பின்னடைவு என்ற தகவல் வந்திருக்கிறது. அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி பின்னடைவு. பாஜகவின் வேட்பாளர் ஸ்மிருதி இரானி முன்னிலை பெற்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. மிக முக்கியமான தகவல். அமேதியில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பின்னடைவு என்ற மிக முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. நிச்சயமாக இது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். இருப்பினும் இது தபால் வாக்குகள் என்பதால் இது முடிந்த பிறகு இவிஎம்மில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். அதற்கு பிறகுதான் நமக்கு முழுமையான தகவல்கள் தெரிவதும். தற்போதைய நிலையிலே அமேதி தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பின்னடைவு அடைந்திருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. மிக முக்கியமான தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மிக முக்கியமாக தமிழக சட்டமன்ற தொடர்பான தகவல் வந்திருக்கிறது. தமிழக சட்டமன்றத்திலே 4 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. திமுக 2, அமமுக 1, அதிமுக 1, மொத்தம் 4 இடங்களுக்கான தகவல் தற்போது தெரிய வந்திருக்கிறது. திமுக 2, அதிமுக 1, அமமுக 1 என்ற 4 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் தமிழக இடத்தில் தெரிய வந்திருக்கிறது. திமுக 2, அதிமுக 1, அமமுக 1 என்ற தகவல் வந்திருக்கிறது. நாடு முழுவதும் தற்போது 187 காங்கிரசும் சதமடித்திருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் பின்னடைவை சந்தித்திருந்தாலும் காங்கிரஸ் தற்போது முதல் சதத்தை தொட்டிருக்கிறது. 100 இடங்களில் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. பாஜக 194 இடங்கள், 298 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. பாஜக 194, காங்கிரஸ் 102, மற்றவை 2 என்ற தகவல் வந்திருக்கிறது. தற்போது அந்த நேரடி தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. நமது தேர்தல் அறையிலே உடனுக்குடன் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நமது செய்தியாளர் கண்ணன் மற்றவை 2 என்ற தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவலை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2 தகவல் மற்றவை. இந்திய அளவிலே 298 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. பாஜக 194, காங்கிரஸ் கூட்டணி 102, மற்றவை 2 என்ற தகவல் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலே தற்போது 16 இடங்களில் திமுக முன்னிலை, 1 அதிமுக. அந்த முக்கியமான தொகுதி என்று இருக்கிறோம். அரக்கோணத்திலே திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் முன்னிலை பெற்றிருக்கிறார். 5618 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். மாம்பழம் சின்னத்திலே பாமக வேட்பாளராக போட்டியிடும் AK மூர்த்தியை விட 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார். நாமக்கல் தொகுதிக்கான விவரங்கள் வந்திருக்கின்றன. நாமக்கலில் 10,814, பெரம்பலூர் 5,099 திமுக பெற்று முன்னிலை வகிக்கிறது. தற்போது மிக முக்கியமான மற்றொரு செய்தி. முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. மத்திய சென்னை தொகுதியில் பாஜக, தமிழகத்திலே பாஜக முதன்முறையாக முன்னிலை பெற ஆரம்பித்திருக்கிறது. முதல் தகவல் வந்திருக்கிறது. கோவையிலே CP ராதாகிருஷ்ணன் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. மிக முக்கியமானது. தமிழகத்திலே அதிமுக கூட்டணியின் சார்பிலே போட்டியிட்ட ஒரு இடம் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறது. 17. அதிலே கோவையில் CP ராதாகிருஷ்ணன், பாஜகவை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன், முன்னாள் MP CP ராதாகிருஷ்ணன் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. மிக முக்கியமான தகவல். கோவையில் பாஜக முன்னிலை என்ற மிக முக்கியமான தகவல் கிடைத்திருக்கிறது. கோவையில் போட்டியிடும் CPM வேட்பாளர், திமுக கூட்டணியை சேர்ந்த CPM வேட்பாளரை விட வாக்குகள் முன்னிலை பெற்று தற்போது பாஜகவை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் முன்னிலை பெற்றிருக்கிறார். தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு கூடுதல் கவனிக்கக்கூடிய முன்னிலை நிலவரமாக இது பார்க்கப்படுகிறது. தற்போது தலைநகர் சென்னை மீண்டும் திமுக கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையிலே மக்களவை தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வட சென்னையில் டாக்டர் கலாநிதி வீராசாமியும், மத்திய சென்னையில் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனும், தென் சென்னையில் பேராசிரியர் தமிழச்சி தங்கபாண்டியனும் முன்னிலை பெற்றிருக்கின்றனர். திமுகவின் கோட்டை என சென்னையை நிரூபிக்கும் வகையிலே மக்களவையின் முடிவுகள், அதாவது முன்னிலை நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிற தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையின் 3 தொகுதிகளிலும் திமுக முன்னிலை பெற்றிருக்கிற தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி பின்னடைவு என்பதுதான் தற்போதைய மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிற தகவலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
சத்யம் அகாடமி வழங்கும் 100% வேலை வாய்ப்புடன் கூடிய 1 வருட பட்டய படிப்பு. டிப்ளமோ இன் மீடியா ஆர்ட்ஸ். தொடர்புக்கு 9600005125 மற்றும் 9500013333. மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக ஹாஸ்டல் வசதி ஏற்படுத்தி தரப்படும்.